யாருக்கு குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் ஈது தொழுகும் இடத்திற்கே வர வேணான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. குர்பானி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அமல், நம்மளோட ஈமானை அதிகரிக்கக்கூடிய அமல். ஒருத்தருக்கு குர்பானி கொடுக்க வசதி இருந்துச்சுன்னா அவர் ஆட்டை குர்பானி கொடுக்கலாம், ஏன்னா அதுதான் சிறந்தது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறையாகவும் இருக்கு. நமக்கு ஒரு ஆட்டு குர்பானி கொடுக்க வசதி இல்லைன்னா நம்ம கூட்டு குர்பானியில சேர்ந்து குர்பானி அமலை நிறைவேற்றிக்கலாம். அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டு குர்பானி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங்லேயே மஸ்ஜிதுகள் சார்பாகவும் சில அமைப்புகள் சார்பாகவும் ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. நம்ம அங்கேயே இந்த கூட்டு குர்பானியில் ஜாயின் பண்ணி நம்மளோட குர்பானி அமலை நிறைவேற்றிக்கலாம். அப்படி அந்த கூட்டு குர்பானிலையும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் அல் எஹ்சான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக இந்த கூட்டு குர்பானியை சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க கிட்ட ஒரு ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1600 ரூபா மட்டும்தான். என்னது, வெறும் 1600 ரூபாய்க்கு கூட்டு குர்பானியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இது சாத்தியம்தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலங்களில் பிராணிகளோட விலையும் அதை பராமரிக்கிற செலவும் ரொம்ப கம்மி. இவங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே வட மாநிலங்களுக்கு போய் அங்கே குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை சூஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஈத் அன்னைக்கு அங்கே அந்த பிராணிகளை அறுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அந்த கறியை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவங்க இது வரைக்கும் செஞ்ச சேவைகளுடைய சில பிக்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன் பாருங்க. நீங்களும் இவங்க கிட்ட கூட்டு குர்பானியில் ஜாயின் பண்ணி குர்பானி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் ஆர் வெப்சைட் மூலமாக புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குர்பானி கொடுக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.